ஸ்ட்ராபெரி பிளான்ட்டுங்க. ஸோ நெறைய டைம் நீங்க ஊட்டி, கொடைக்கானல் போறவங்களா இருந்தீங்கன்னா, அங்க கண்டிப்பா பார்த்துருக்கலாம். ஸோ அந்த கிளைமேட்டுக்கு சூப்பரா வளருமே. நம்ம கிளைமேட்டுக்குலாம் வளருமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வளருங்க. ஒரு சில டிப்ஸ் அண்ட் மெயின்டனன்ஸ் மட்டும் பார்த்தா போதுங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த பிளான்ட் டைரக்ட் சன்லைட்ல வைக்கலாமான்னு கேட்டீங்கன்னா, வைக்கலாம். பட் ஆனா கொஞ்சமா பார்ஷியல் ஷேட் இருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு 5 to 6 ஹவர்ஸ்க்குள்ள தான் பார்த்தீங்கன்னா சன்லைட் இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான கிளைமேட்ல பிளான்ட் சூப்பராக வளரும். நாம ஓப்பன் சன்லைட்ல தான் இங்கே வச்சிருக்கோம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளான்ட்ஸ் எந்த மாதிரியான டேமேஜஸ் வரும் நீங்கள் அதிகமான சன்லைட்ல இருந்துச்சு அப்படின்னா, லீஃப் கிராச்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லீஃப்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து கருகின மாதிரி ஆகியிருக்கும். ஸோ இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டரிங்க. ஸோ கண்டிப்பாக வாட்டர் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக பார்க்கணும். தண்ணி ஈரம் அதிகமாச்சுனாலே ப்ராப்ளம், ரொம்ப கம்மியானாலே ப்ராப்ளம். ஒரு மாடரேட் ரேஞ்சில் மீடியமாக மெயின்டைன் பண்ணால் போதுங்க. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரூட் டேமேஜ் ஆகும். ஸோ ஃப்ரூட்டில் என்ன டேமேஜ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரூட் பழுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மண்ணில் பட்டுட்டு இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த அழுகல் கொஞ்சம் மாதிரி வந்து ஃப்ரூட் அழுகிரும். ஸோ அந்த மாதிரி டைமில் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஹேங்கிங் பாட்டில் மெயின்டைன் பண்ணிங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ராபெரி பிளான்ட் சூப்பராக கொத்து கொத்தா ஸ்ட்ராபெரி நிறைய பூக்களோட அண்ட் காய்களோட நீங்களும் பார்க்கலாம்.